ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா என் அன்பு குழந்தையே, எவன் ஒருவன் நல்லது கெட்டது இரண்டையும் ஒன்றாக பார்க்கிறானோ அவனே என்னை அதிகம் கவர்ந்தவனாகிறான். ஏனென்றால் நல்லது கெட்டது என பக்குவம் பார்க்க தெரிந்து கொண்டாலே அவன் இந்த உலகத்தில் பக்குவசாலிகளுள் ஒருவனாக மாறுகிறான். நீங்கள் என்னுடைய ஆலயத்திற்கு வரவில்லை முடியவில்லையே என்று கவலைப்பட வேண்டாம். உன்னை தேடி நான் வீட்டிற்கு எப்போதோ வந்துவிட்டேன். ஆகையால் அந்த பயமும் கவலையும் உனக்கு தேவையில்லை. உன் மனதில் தைரியத்தை இழந்து விடாதே. எந்த விதமான கவலையும் வேண்டாம். எல்லாம் சுகமாகிவிடும். கவலையை விடு. பக்கிரி தயாள குணம் உள்ளவன். உன் வாழ்க்கை முன்பிருந்த விட நல்ல நிலைக்கு உன்னை ரட்சிப்பார். நீங்கள் நினைப்பவை சிறியவை நடக்காமல் இருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்காக வைத்துள்ளது அதிகமானவை, அபாரமானவை. யாரிடமும் கேட்டு கிடைக்காத பொருள் என்னிடம் கேட்டால் நிச்சயம் கிடைக்கும். உண்மையான இறைவன் அருள் உனக்கு கிடைக்கிறது என்பது கஷ்டங்களே வராமல் இருப்பது அல்ல. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதில் இருந்து நீ மீண்டு வருவதே. நான் உங்களுக்காக வாழும் உங்கள் இறைவன். நீங்கள் ஏழையாக இருந்தாலும் உங்களை காத்து ரட்சித்து காப்பதே என்னுடைய கடமை. உனக்காக படைக்கப்பட்டது உனக்காகத்தான். அந்த அன்பு உன்னை விட்டு எவ்வளவு தூரம் சென்றாலும் எவர் தடுத்தாலும் அது உன்னையே வந்து சேரும். உன் உண்மையான அன்புக்கு என்றும் உன் சாயப்பா துணை நிற்பேன். நான் உன்னுடைய ஆனந்த சாய். உனக்கு ஆனந்தம் மட்டுமே கொடுக்கின்ற சாய். உனக்குள் எல்லையற்ற ஆற்றல் ஒளிந்திருக்கிறது. அதை உன்னில் இருந்தே வெளிக்கொண்டு வா. உன் கண்ணுக்கு தெரியாமல் உன் கரத்தை நான் பலமாக பிடித்து அழைத்து செல்வேன். தைரியத்தை வரவழைத்துக் கொள். வாழ்க்கையில் பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கின்றது. சூழ்நிலை மாறும்போது சிலது வார்த்தைகளுக்கும் மாறும், சிலது வாழ்க்கையும் மாறும். பொறுமையுடன் இரு. நம்மை இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் அப்பால் வரவேற்றாலும் முகத்தை திருப்பிக் கொண்டாலும் நடப்பது நடந்தே தீரும். பாபாவுடனான உங்கள் தொடர்பு மட்டுமே உங்களை இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் அப்பால் கொண்டு செல்ல முடியும். நீங்கள் ஒரு வழிகாட்டியை எடுத்துக்கொண்டால் எந்த சிரமமும் இல்லாமல் நீங்கள் உன் வாழ்க்கையை இந்நல்வழியை இழக்க மாட்டீர்கள். எனவே சத்குருவின் கால்களை அன்புடனும்
பக்தியுடனும் பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் எந்தவிதமான சிரமங்களும் இன்றி வாழ்க்கை என்னும் கடலை கடக்க உதவுவார். நீ எங்கு இருக்கிறாயோ அங்கேயே இருந்து கொண்டு என்னை கேள்வி கேள். தேவையில்லாத எதற்காக காட்டிலும் வனத்திலும் திரிந்து விடைகளை தேடுகிறாய்? நான் உன்னுடைய ஞான நாட்டத்தை திருப்தி செய்கிறேன். அந்த அளவிற்கு என்னை நம்புவாயாக. நான் அனைவர் வல்லும் வியாபாத்திருக்கிறேன், அதாவது வியாபித்திருக்கிறேன். நான் இல்லாத இடமே இல்லை. பக்தர்களுக்காக நான் எங்கும் எப்படியாவது தோன்றுவேன். எங்கு போனாலும் நம்பிக்கையும் திடமான அர்ப்பணிப்பும் இருந்தால்தான் நினைத்ததை சாதிக்க உங்களால் முடியும். நமக்கு இன்றுள்ள பிரச்சனைகளை விட நமக்கு ஏற்படுகின்ற குழப்பங்கள் தான் அதிகம். இந்த குழப்பத்திற்கு காரணம் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கிற புதிய வாய்ப்புகள், நாம் அறிமுகமாகிற புதிய சூழல்கள். இதனால் இது நல்லதா அது நல்லதா என யோசித்து குழம்புகிறோமே தவிர சரியான முடிவு எடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் இருக்கிற உன்னை சரியான இடத்திற்கு அழைத்து செல்வேன் என்று நானும் என்னுடைய சச்சரிதமும் கூறுகின்றது. சாய் பக்தர்களாகிய நாம் தினமும் குறைந்தது 10 நிமிடமாவது பாபாவிற்கு ஒதுக்கிவிட வேண்டும். அன்றாட அலுவல்களுக்கு இடையே வெறும் 10 நிமிடம் ஒதுக்குவது பெரும்பாலானோருக்கு சவாலான காரியமே. பாபாவின் படத்தின் முன்னர் அமைந்து அவரது நாமத்தை அவரின் படத்தின் முன்பு அமர்ந்து அவரது நாமத்தை 10 நிமிடம் சொல்லுங்கள். வேறு எந்த ஒரு சிந்தனையும் இல்லாது பாபாவையே ஒற்று நோக்கி வண்ணம் இருங்கள். காலை அல்லது மாலை உங்கள் வசதிக்கு ஏற்ப செய்யுங்கள். ஆரம்பத்தில் மிகவும் கஷ்டமாக இருக்கலாம், மனம் அலைப்பாயும். ஆனால் பயிற்சியும் பாபாவின் மீதான உங்களின் உண்மையான அன்பின் மூலம் இது சாத்தியப்படும். நாளடைவில் பாபாவின் உருவம் எப்போதும் கண்களில் இருக்க, பாபாவின் நாமம் மனதில் ஒலித்துக் கொண்டே இருக்கும். இன்று மிகவும் புனிதமான நாள். எப்போதும் நம்மை காக்கும் தெய்வத்தின் நாம ஜபத்தை இந்த நன்னாளில் தொடங்குங்கள். பாபாவின் அருள் இருந்தால் மட்டுமே சாய் நாமத்தை சொல்ல முடியும். தொடர்ந்து சாய் நாம ஜபம் செய்பவர்கள் நிச்சயமாக பாபாவால் ஆசீர்வதிக்கப்படுவார்களே, சந்தேகமே வேண்டாம். இன்று நல்ல நாள் என்று நான் ஏன் இன்று கூறுகிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? இன்று எந்த ஒரு அதிர்ஷ்டவசமான நாளும் இல்லை, ஒரு நல்ல நாளும் இல்லை. எந்த நாளும் அந்த நல்நாள் தான். அந்த நன்னாளை இன்றே புறக்கணிக்காமல் என்றுடன் அதை செய்து முடியுங்கள். சாய்பாபா அன்று காலராவை அளித்தது போல நிச்சயமாக இப்பொழுது வந்திருக்கும் இந்த நோயையும் அளிப்பார். சாய் நம்மிடம் எதிர்பார்ப்பது 2 மட்டுமே, நம்பிக்கை, பொறுமை. இவ்விரண்டையும் நாம் இழக்காமல் தொடர்ந்து பிரார்த்தனை செய்வோம். உனது வாயிற்கதவை தட்ட விரைவில் நான் வருவேன். பொறுமை முக்கியம். இதில் பொறுமை இல்லை என்றால் எதையும் சாதிக்கவே முடியாது. பொறுமை ஒன்றுதான் நம் அனைவரையும் வழிநடத்தும் மிகப்பெரிய ஊன்றுகோல். அந்த ஊன்றுகோலை நாம் சரியாக தக்க வைத்துக் கொண்டால் மட்டுமே அது நம்மளை சரியான வழியில் அழைத்து செல்லும். இல்லையெனில் அது மிகவும் தவறாக போய்விடும். ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் என்னை கும்பிட வருவீர்கள் என்றால் உங்களுக்கு பொறுமையும் நம்பிக்கையும் இருக்கிறதா என்று உங்களை பரிசோதித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் பொறுமையும் நம்பிக்கையும் இருந்தால் மட்டுமே என்னிடம் நீங்கள் இருக்க முடியும், உங்களிடம் நானும் இருக்க முடியும். சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால்
வாழ்க்கை முடிந்து விடாது. ஏதோ ஒரு காரணத்தால் இறைவன் உன்னை காப்பாற்றி இருக்கிறார் என்று மகிழ்ச்சி கொள். என்னை நம்புகிறவர்களின் நம்பிக்கை ஒரு நாளும் அழிந்து விடாது. நம்பிக்கையுடன் சரணடைந்தால் சகலமும் கைகூடும். என்னிடம் எதுவாக இருந்தாலும் சொல்லிவிட்டு செயல்படு. சோதனை தருகிற நான் அதை தாங்கும் சக்தியையும் தருவேன். தப்பிக்கிற வழிகள் பலவற்றையும் உருவாக்கி அளிப்பேன். உன்னை நான் என்றும் கைவிடப் போவதில்லை. அன்பே சிவம். அன்பிலே உங்கள் வாழ்வை தொடங்குங்கள். எல்லாரிடமும் அன்பாக பேசுங்கள், அன்பாக பழகுங்கள். இதை நம் வாழ்வில் கடைபிடித்தாலே பாபா நம்மை அனைவருடைய அவருடைய நல்லாசையில் மேன்மையடைய செய்து விடுவார்கள். இதை நம்புங்கள். இப்படிக்கு உன் சாய் அப்பா அல்லாஹ். என் அன்பு குழந்தையே, நான் என் வார்த்தையை ஒருபோதும் மீறியது இல்லை. என் உயிரை கொடுத்தாவது என் வார்த்தையை நான் காப்பாற்றுவேன். என் ஆசீர்வாதம் என்றும் உனக்கு உண்டு. இனி நீ நன்றாக இருப்பாய். உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்க போகிறது. உன் வேண்டுதலும் சீக்கிரமே நிறைவேற போகிறது. என்னை வரவேற்க நீ தயாராக இருக்கிறாயா? ஏனென்றால் நான் உன் வீட்டிற்கு வர ஆசைப்படுகிறேன். இவ்வுலக வாழ்க்கையே சோதனைதான். எது நடந்தாலும் பொறுமையை மட்டும் இழந்து விடாதே. என் மீது உள்ள நம்பிக்கையும் இழந்து விடாதே. இது உன் வாழ்வின் கெட்ட சூழ்நிலையாகும், நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் நான் உன்னோடு இருக்கும்போது ஏன் கவலை கொள்கிறாய்? இறந்த காலத்தை மறந்து முன்னேறி செல். நல்லது நடந்தே தீரும். என்னை வேறென்றினாலும் தொழுபவன் அவன் அந்த பிறவியின் மோட்சத்தை அடைவான். என்னுடைய பாதங்களை நீ வணங்கினால் அதில் திருவேணி எனப்படும் பிரயாக நதிகளை காட்டுவேன். என்னுடைய சிலை உனக்கு ஆறுதலை தருவது போல் நீ உணர்ந்தால் உனக்கு முடிவில்லா ஆனந்தத்தையும் அமைதியையும் நான் தருவேன். என்னை நீ தொடர்ந்து வணங்கி வந்தால் ஒழுக்கமான முறையில் வணங்குவதை உனக்கு நான் கற்றுத் தருவேன். உன்னை காப்பவனாக என்னை நினைத்து நீ அபிஷேகம் செய்தால் ஒவ்வொரு அபிஷேகத்தின் போதும் உன்னுடைய பாதுகாவலனாக நான் மாறுவேன். என்னையே நீ அனைத்து கடவுளாக எண்ணி பார்த்தால் நான் உனக்கு அனைத்து கடவுளுமான ஒரே கடவுளாக மாறுவேன். சாய் மந்திரத்தை சிரத்தையாக செய்தால் மந்திரத்தின் பொருளை உனக்கு உணர்த்துவேன். நீ என்னை பற்றிய அனைத்து விஷயங்களையும் படித்து தெரிந்து கொண்டால் உன்னை ஞானம் உள்ளவனாக்குவேன். நீ என்னிடம் அன்பு செலுத்தினால் உன்னை என் நிழலில் வைத்திருப்பது பாதுகாப்பேன். என்னை உன் குருவாக கருதினால் உனக்கு குரு மந்திரத்தை உபதேசிப்பேன். என்னை ஒரு யோகியாக பார்த்தால் உன்னை இந்த அழிவற்ற உலகின் தெய்வீகத்தை பார்க்க வைப்பேன். உதி என்னும் விபூதியை நீ மருந்தாக பார்த்தால் உன்னுடைய அனைத்து நோய்களையும் விளக்குவேன். என்னை ஜோதியாக பார்த்தால் ஒரு எரியும் விளக்கின் ஒளியிலும் என்னை பார்க்க முடியும். வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாட்களுக்கு மெழுகுவத்தியாக இருக்க போகிறாய் என்று உன் மனம் கேட்கிறது. வாழ்க்கையில் நடைபோட துணை வேண்டும், ஆனால் அவைகள் உன்னோடு இறுதி வரை வரப்போவதில்லை. நீ இந்த உலகிற்கு எப்படி வந்தாயோ அதே போலவேதான் அவர்களும். அதனால் யார் ஒருவர் உன்னை காயப்படுத்தினாலும் நீ அவர்களை விட்டு நகன்று விடு. இந்த பிறவியோ நீ எடுத்த பொக்கிஷம். அதை உன்னை நேசிப்பவருக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்.
அதற்காக உன் வாழ்க்கையின் நேரங்களில் உனக்கு பிடித்தவர்கள் மட்டுமே உன்னை சூழ்ந்து இருப்பதில்லை. எதிர்மறையானவர்களை சந்தித்தாலும் பொறுமையுடன் நீ நகர்ந்து செல். உனக்கு பிடித்தவர்கள் சந்தோஷமாய் இருந்தார்கள் என்றால் அவர்களின் அனைத்து விஷயங்களையும் நீ ஏற்றுக்கொண்டு அவர்களிடம் பொறுமையுடன் செல்கிறாய் என்பது அர்த்தம். உன்னை சுற்றிலும் பிடித்தவர்கள் இருந்தால் அவர்கள் உனக்கு செய்கின்ற விஷயங்கள் இருக்கும். அதை ஆராய்ந்து அவர்கள் மத்தியில் எப்படி வாழ வேண்டும் என்று சிந்தித்து நட. சில உறவுகள் சந்தோஷமும் நிம்மதியும் கொடுக்கும். சில உறவுகள் வலி, நம்பிக்கை, துரோகம் என வாழ்க்கையில் பொக்கிஷமான பாடங்களை உனக்கு புகட்டும். எப்படி நேர்ந்து இருக்கும் என புரிந்து கொள். உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் இருப்பேன். சோதனை என்பது வரதான் செய்யும். நானே தீர்ப்பேன், நானே காப்பேன். என்னை நீங்கள் நினைத்தாலே போதும், நான் உங்களை கவனித்துக் கொள்வேன். சத்தியமாக கவனிப்பேன். என்னுடைய பிள்ளைகள் என்றுமே கஷ்டப்படுவது எனக்கு பிடிக்காது. அப்படி இருக்கையில் உன்னை நெருங்கும் ஆபத்தை நான் எப்பொழுது காணுகிறேனோ அக்கணமே அழிக்கப்படும். என் குழந்தையின் வளர்ச்சியை தடுக்க நினைக்கும் எந்த தீய சக்தியாக இருந்தாலும் அதற்கு மறுபிறவியே கிடையாது. குழப்பங்களை சேராக தேக்கி வைக்காதே, அதை அகற்றிவிடு. இல்லையெனில் அது உன் வாழ்வையும் நிம்மதியையும் சீர்குலைத்து விடும். உன் மனம் தெளிவடைய உனக்கு நான் உன் சாய் தேவா வெளிச்சம் காண்பிப்பேன். உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன் சாயப்பா நான் அறிவேன். நீ இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கூட என்னை பிரார்த்தனை செய்து என் மனம் குளிர செய்து விட்டாய். நாம் கோயிலுக்கு சென்றுதான் நம் பாபாவை தரிசனம் செய்ய வேண்டும் என்று நினைக்காமல் உன் வீட்டிலேயே பூஜை செய்து என் மனதை மிகவும் திருப்தி செய்து விட்டாய். ஆகையால் இனியும் உனக்கு கவலை தேவையில்லை. உன்னை நினையாமல் ஒரு நொடியும் நான் கழிக்கப் போவது இல்லை. ஆகையால் நீங்கள் எப்பொழுதும் கவலை என்ற கடலிலே மூழ்க வேண்டாம். எதற்கு என்றால் நீங்கள் அதில் மூழ்வதனால் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு தான் அதற்குண்டான பிரச்சனையே தவிர உங்களுக்கு அந்த தாக்கம் மிகவும் கம்மிதான். உன் வேண்டுதல் யாவும் நிறைவேற்றப்படும். நிறைவேற்றும் வரை கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் இரு. ஒவ்வொரு நிமிடமும் மனதுக்குள் தவிக்கிறாய். அதற்கான தீர்வை நான் விரைவில் தருவேன். நிம்மதியாக இருக்க கற்றுக்கொள். நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருக்கிறேன். இன்று இருக்கும் நிலைமையை பார்த்து நாளை தீர்மானித்து விடாதே. ஏனென்றால் உன் குருவாகிய எனக்கு உன் நிலைமையை மாற்ற ஒரு வினாடி போதும். நான் ஒரு சமர்த்த சத்குரு. ஆகையால் என்னிடம் எந்த ஒரு சாத்தானின் பாட்சியும் பலிக்காது. எந்த ஒரு சக்தியும் என்னை தாண்டி உன்னிடம் செல்லவும் விடமாட்டேன். செல்லவும் முடியாது. அவை அனைத்தும் என்னுடைய பதிலுக்காக காத்து கொண்டிருக்குமே தவிர உன் அருகில் ஒரு இமையளவும் அசைய விடமாட்டேன். உண்மையான இறைவனுடைய அருள் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீ அவர்களின் மேல் முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும். உயிரில்லாத ஒரு பொருள் மீது நீ நம்பிக்கை வைத்தால் கூட அது கடைசி வரை உன்னை பார்த்து கொள்ளும். கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருந்த தேவையில்லை. எதுவும் நிரந்தரமும் இல்லை. உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாற உள்ளது. அதை உற்சாகத்துடன் வரவேற்க தயாராக இரு. என்னதான் இப்படி ஆனாலும் உனக்கென்று ஒரு வாழ்க்கை ஒரு நாள் வந்துதான் தீரும். புயல் மழையை
என்னுடைய சக்தியால் நிறுத்திய நான் உன்னுடைய பிரச்சனையை நிறுத்த மாட்டேனா? நிச்சயமாக நிறுத்துவேன். அதற்குண்டான கால அவகாசம்தான் நான் உன்னிடம் எப்பொழுதும் கேட்கிறது. அதற்கு உண்டான ஒரு சிறிய கால அவகாசம். அதுவரை நீ அதை தாங்கி பொறுத்து கொண்டாலே போதும். நடக்கப் போவதை தடுக்க முடியாதென்றால் என்னிடம் வருவதற்குண்டான பிரயோஜனம் என்ன? நிச்சயமாக தடுத்து நிறுத்துவேன். உனது கர்மத்தின் பலனை நீ அனுபவித்தாக வேண்டும். ஆனால் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் எனது சந்நிதியின் முன்னார் நெருப்பில் வைக்கோல் ஜெரிவதை போன்று உன் கர்ம வினைகள் ஜெரிக்கப்படும். என்னிடம் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்தால் மட்டுமே இது சாத்தியமாகும். இது சாத்தியம் ஆகுவதும் சாத்தியமாகாமல் போவதும் உன்னுடைய கையில் தான் இருக்கிறது, உன்னுடைய மனதில் தான் இருக்கிறது, உன்னுடைய நம்பிக்கையில் தான் இருக்கிறது. இதை புரிந்து நல்லபடியாக நடந்து கொள்வாயாக. இப்படிக்கு உன் சாயப்பா அல்லாஹ் மாலிக். என் அன்பு குழந்தையே, அமைதியாக என்னிடம் இரு. மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன். எதை பற்றி உண்டான சங்கடமும் உனக்கு தேவையில்லை. தேவையான விஷயங்களை மட்டுமே நினைக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை நினைக்க வேண்டாம் என்று உன்னிடம் எத்தனையோ முறை கூறியிருக்கிறேன். ஆகையால் தெளிவான நடக்க போகிற நடக்கவிருக்கிற விஷயத்தை பற்றி மட்டும் யோசி. உன்னுடைய வாழ்க்கையை மென்மேலும் எப்படியெல்லாம் மேம்படுத்தலாம் என்பதை யோசி. ஆனால் ஒன்று குழந்தையே, யாராலும் உன்னை போல் இந்தளவுக்கு நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் நிச்சயமாக இருக்க முடியாது. சபாஷ், உனது பொறுமை மற்றும் நம்பிக்கைக்கு எனது பரிசு விரைவில் உனக்கு கிடைக்கும். நீ கவலைப்பட தேவையே இல்லை. அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நாளைய விடியல் உனக்கானது. இருளும் விடியலை நோக்கிதான் செல்கிறது. ஆகையால் இருளில் இருக்கிறேன் என்று கவலைப்படாதே. ஏனென்றால் இந்த உலகமே அப்படித்தான். இந்த உலகம் அப்படி இருக்கையே நாமும் அப்படித்தானே இருக்க வேண்டும். விலகியவர்களும் விலக்கி வைத்தவர்களும் தேடி வருவார்கள், தூற்றியவரும் போற்றுவார்கள். அதுதான் என்னிடம் வந்த அனைவருக்கும் கதி. நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து. முதலில் நம்பிக்கை தைரியத்துடன் இருந்த உனக்கு இப்போது சற்று நம்பிக்கை குறைந்தது போல் தெரிகிறது. மனம் தளராதே. மகிழ்வான வாழ்க்கைக்கான காலம் வெகு தொலைவில் இல்லை. நாம் எவ்வளவுதான் உழைத்தாலும் நமக்கு அமைவதுதான் அமையும் என்று விட்டுவிடாதே. நீ பட்ட துன்பத்திற்கெல்லாம் பலன் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. நீ இப்போது மேலும் உன் தொழில் கவனம் செலுத்தினால் உன் வெற்றி உறுதி செய்யப்படும். உன் இல்லம் தேடி வந்து விட்டேன். இனி உன் கூடவே இருந்து உன் கஷ்டங்களை தீர்க்க போகிறேன். இந்த சாயப்பாவை உன்னுடன் இருக்க அனுமதி செய். நீயும் எல்லா கடவுளிடமும் உன்னுடைய குறையை கூறிக்கொண்டுதான் இருக்கின்றாய். ஆனால் இருவரை அதை தீர்த்து வைக்கும் நேரம் வரவில்லை. இப்போது அதற்கான நேரம் தொடங்கிவிட்டது. இனி உன் குறைகள் அனைத்தும் தீர்த்து வைக்கப்படும். இது விரைவில் நடக்கும். அடிக்கடி நான் சொல்வது ஒன்றுதான். விரைவில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய். என்னை சரணாகதி அடைந்தால்
நான் உன்னை பாதுகாப்பேன். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. ஆனால் நீயோ என்னை முழுமையாக நம்பவில்லை என்றால் நடக்காது. நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து நம்ப வேண்டும். தாமதமானாலும் தப்பாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். புத்தம் புதிய வாழ்க்கை வந்தவுடன் நீ எல்லாத்தையும் மறந்து விடுகிறாய். நமக்கு எது வேண்டுமானாலும் புதிதாக கிடைக்கலாம். ஆனால் அதைவிட நாம் நினைப்பது பழைய எண்ணத்தை. இதை நீங்கள் ஞாபகத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் ஏறி வந்த ஏணி படிக்கட்டை என்றும் மறக்க கூடாது. அப்படி மறந்தால் இழப்பு உங்களுக்கு தான். ஏனால் இந்த உலகத்தில் எந்த ஒரு சமயத்திலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அப்படி இருக்கையில் நாம் கடந்து வந்த பாதையை ஒருபோதும் மறக்க கூடாது. உங்களுடைய கடந்து வந்த பாதைதான் பிற்காலத்தில் வரும் மனிதர்களுக்கு ஊட்டச்சத்து. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட நீங்கள் ஒரு நாள் வெற்றி கொண்டீர்கள் என்று அவர்களுக்கு புலம்படுத்த அந்த செயலையும் அந்த கஷ்டங்களையும் நீங்கள் ஒருபோதும் மறக்க கூடாது. வாழ்க்கை எப்போது எப்படி வேண்டுமானாலும் மாறும். கீழே இருக்கிறவர்கள் சட்டென்று மேலே வருவார்கள். மேலே இருப்பவர்கள் சட்டென்று கீழே வருவார்கள். ஆகையால் இந்த உலகத்தில் மனிதர்கள் போடும் ஆட்டத்தை வைத்தே ஒவ்வொரு காரியமும் இருக்கிறது. தன்னிடம் உள்ள செல்வத்தை வைத்து தன்னடக்கத்துடன் ஒருவன் இருந்தான் என்றால் நிச்சயமாக அவன் சந்தோஷமாகவும் நிம்மதியுடனும் அதே பொறுமையுடன் அவன் கடைசி வரை இருப்பான். கொஞ்சம் ஆட்டம் போட்டால் அடுத்த கொஞ்ச காலத்தில் அவனுக்கு சரிவுதான் என்பதை அவன் யோசித்து பார்த்திருந்தால் அவன் ஆட்டம் போட்டு இருக்க மாட்டான். அதே போல்தான் கீழே உள்ளவர்களும் வெகுரியாக கஷ்டப்படுவார்கள். ஒவ்வொரு வேலையையும் கஷ்டப்பட்டு செய்வார்கள். தன்னுடைய ஒரு வேளை சாப்பாட்டிற்காக, தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும். எத்தனையோ பேர் எப்படி இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் கணவனுடைய செயல்கள் தவறாக இருந்த போதிலும் தன்னுடைய குடும்பத்தை அந்த பெண் வேலைக்கு சென்று நிலைநிறுத்துவாள். அப்படி இருப்பவர்களுக்கு நிச்சயமாக அவர்களுடைய பிள்ளையின் வகையில் ஒரு வெகுமானம் கிடைக்கும். கணவனே அந்த குடும்பத்தை சுமக்கிறான் என்றால் அவர்களுக்கு அந்த கணவன் மூலமாகவே ஒரு மிகப்பெரிய வெகுமதி கிடைக்கும். கஷ்டப்படுகிறவர்களுக்கு வெகுமதி கிடைத்தே தீரும். இதுதான் இந்த உலகத்தின் நியதி. அப்படி இருக்கையில் உங்களுக்கு எப்படி கிடைக்காமல் போகும்? அதுவும் நான் கூட இருக்கும் பொழுது கிடைக்கும். நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்காதே. எதுவும் நிரந்தரம் இல்லை. இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு. பணிந்து போக தெரிந்து கொள், தவறு இல்லை. உறவுகளை வெறுக்காதே. ஒரு நாள் நிச்சயம் விடியும். உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி பிரிந்த உறவுகள் ஓடி வரும். ஆனால் அவர்கள் எப்போது வருவார்கள் என்று உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருப்பது தவறு. யாராக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களோ இல்லை நெருங்கிய நண்பர்களோ இல்லை நம்பிக்கையான உறவுகளோ கேளிக்கையாக நினைத்து பேசாதே, ஏளனமாக பேசாதே. நீ காண்பது அனைத்தும் மாயை. இந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்தும் மாயை. எதுவும் நிரந்தரம் இல்லை. இந்த தருணத்தில் விட்டு சென்றவர்களை நீ தேடி போக தயாராக இரு. ஆனால் முழுமையாக அவர்களிடம் சரணாகதி அடையாதே.
உன்னுடைய புத்தி சொல்லும் அவர்களை தேடிப்போ, அவர்கள் வரும் வரை அவர்களிடம் தேடிப்போ, ஏதாவது ஒரு முயற்சி செய் என்று. ஆனால் மனம் சொல்லும் போதும், ஒரு கட்டத்தில் போதும், அவர்கள் வந்தால் வெறுக்க வேண்டாம். அதே சமயம் விட்டு சென்றவர்களை தேடி போக வேண்டாம். உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். நான் உனக்கு குருவாக இருப்பது கூட அர்த்தம் இல்லாமல் போய்விடும். நீ செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்தும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக அனைத்தும் மன்னிக்கப்பட்டு உன்னை அதிலிருந்து விடுவித்து உன்னை எனது பக்தனாக அடைந்திருக்கிறேன். நீ வியக்கும் வகையில் நீ எனது சொல் கேட்டு நட்புடன் அன்புடன் கோபங்கள் தவிர்த்து நடந்து கொள். நான் உன்னை உயர்த்தி காட்டுகிறேன். கவலைப்படாதே அப்பா, நான் இருக்கிறேன். கொஞ்சம் கூட தவறு நடக்க விடமாட்டேன். நான் உன்னை உயர்த்தி காட்டுகிறேன். கலங்காதே, எனக்காக காத்திரு. உனக்காக நான் காத்திருக்கிறேன். அதுவரை பொறுமையாக இரு, நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. அப்பா, நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உன்னோடு. இப்படிக்கு உன் சாய் அப்பா. அல்லாஹ் பாலிக். ஓம் சாயிராம்.